ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோடில் வந்துட்டு நம்மளோட மிஸ்டரும் ரோஹனும் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட வீரும் வந்துட்டு பார்க்குறான். ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட மிஸ்டரையும் வந்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் வந்துட்டு ரொம்ப காண்டாகுது, கோவமாக வருது. இருந்தாலும் வந்துட்டு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. அவளோட வந்துட்டு ரோஹனை தான் வந்துட்டு நம்ம மிஸ்டி பார்க்குறா. அப்படியே பார்த்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஏதோ தோணுது. நான் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரோஹன் மேலே. எனக்கு ஏன் வந்துட்டு வீர் வரும்போது சந்தோஷமாகவே இல்லை, இன்னொரு நல்லா சந்தோஷமாக தானே இருந்தேன். இப்போ ஏன் வீர் வந்தால் மட்டும் எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரோஹனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே கொஸ்டின் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ரோஹனுக்கும் வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிறான். மாதிரி நீ என்னோட மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சி பத்திரமா வச்சிருந்த, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போகும்போது நம்ம மிஸ்டே வந்துட்டு அவனை அவாய்ட் பண்ணிட்டு முன்னாடி வந்து கையை கட்டிட்டு போகிறா. இதை பார்த்துட்டு நம்ம வீருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ரோஹன் வந்துட்டு நினைக்கிறான், மிஸ்டே நான் லவ் பண்ணா நீ கண்டிப்பாக ஒரு டைம் பாரு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். நம்ம மிஸ்டேக் கரெக்டாக அப்படியே திரும்பி பார்த்த உடனே நம்ம ரோஹனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீரும் வந்துட்டு அப்படியே அவன் மேலே கையை போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்மளோட ரோஹனுக்கு சொல்லவே வேணாம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். எனக்கு இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சிட்டு அங்கேயே படுத்துடுறேன் அப்படின்னு மூணு படுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நம்ம வீரும் வந்துட்டு நம்மளோட மிஸ்டரை வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறான். காரில் கூட்டிகிட்டு போகும்போது வந்துட்டு நம்மளோட பரிக்கு கால் பண்ணிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு மிஸ்டே கிடச்சிட்டா நல்ல வேலை அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பரிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எப்படி இருக்கா, ஃபோன் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை இப்போ என்கிட்ட கூட அவள் பேசல, கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கா, கொஞ்சம் அவளை தனியாக விடலாம், வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் ஃபுல்லாக பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே அவளும் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறா. சரி நம்ம வந்தோடனே பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி சிரிச்சுக்கிட்டே அவளும் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறாங்க புரிஞ்சிருது, அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை இது கிடச்சிச்சா மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வந்துட்டு வீடு சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு நான் மட்டும் வந்துட்டு காப்பாற்றல, ரோஹன் தான் காப்பாற்றினான், அவனால் மட்டும்தான் அது முடிஞ்சு, அவனுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ரோஹனா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இதாக வீட்டில் இருக்கிறவங்க ரோஹன் காப்பாற்றினானா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கால் கட் பண்ணிவிட்டு நம்மளோட பரி சொல்கிறான், தான் காப்பாற்றுனானா, அதனால தான் வந்துட்டு மிஸ்ட்ரி சேஃபாக இருந்திருக்கா, அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே காலையில் ஆயிடுது. காலையில் நம்ம ரோஹன் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும் போது வந்துட்டு அவனுக்கு ஃபுல்லாக நடந்தது எல்லாமே நினச்சி யோசிச்சுட்டு இருக்கான். அதை கொண்டே அவுத்து விட்டது, அதுக்கப்புறம் அவன் வந்து கிஸ் பண்ணது, இப்போ நடந்தது எல்லாத்தையும் நினச்சி சிரிச்சுக்கிட்டே வரும்போது காரை சடனாக ஸ்டாப் பண்ணுறான். என்னடான்னு பார்த்தா நம்ம மிஸ்ட்ரி வரா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே சிரிச்சு வந்துட்டு காரு முன்னாடியே வந்துட்டு நம்ம ரோஹனை பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கிட்டக்க இன்னும் வந்துட்டு அந்த கண்ணாடி முன்னாடி வந்துட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு போறா. பார்த்துட்டு நம்ம ரோஹனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே போறா. இங்க வந்துட்டு நம்ம மிஸ்டே தான் காட்டுறாங்க, சிக்னல் போட்டதுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ அப்படியே நம்ம மிஸ்டே திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்மளோட ரோஹனும் மிஸ்டரியும் பைக்கில் ஒன்றா ஹக் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம மிஸ்டேக்கு பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க சிக்னல் போட்டோன்னே அவங்க போகிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம மிஸ்டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டேக் அப்படியே திங்க் பண்ணுறா. நம்மளுக்கு வந்துட்டு ரோஹனோட நினப்பு வந்து அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கா. நடந்தது எல்லாமே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது கையில் கிஸ் பண்ணா இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே கையை எடுத்து பார்த்துட்டு இருக்கா அவள் கையை. அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம மிஸ்ட்ரி பாட்டுன்னு அப்படியே இறங்கி போயிட்டு இருக்கான். நம்மளோட வீரோ வந்துட்டு மிஸ்ட்ரின்னு கூப்பிடுறான். இருந்தாலும் அதை வந்துட்டு கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அவள் பாட்டுன்னு உள்ளே போகிறா. போயிட்டு வந்துட்டு யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் யாரும் தூங்காமல் அப்படியே மிஸ்ட்ரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடித்தோடனே நம்மளோட பரி சீக்கிரமாக போய் பார்க்குறா. பார்த்தா நம்ம மிஸ்ட்ரி வந்துட்டு அடிப்பட்ட கோடத்தோடு வந்து நிற்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அழுகையே வந்துடுது. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழுதுகிட்டே சொல்கிறா.
சொல்றா, அவ ஒண்ணுமே சொல்லல. அப்படியே உள்ள போறா, எல்லாத்துக்கூடயும் ஹக் பண்ணிட்டு வந்து சரி என்னம்மா இவ்வளோ அடிபட்டிருக்கு, மருந்து வச்சு விடுமா அப்படின்றது ராதிகா பாட்டி சொல்றாங்க. அவன் தான் அதெல்லாம் கேட்காம ரூம் போய் லாக் பண்ணிக்கிறா. லாக் பண்ணிட்டு போய் உட்காந்துடுறா. உட்காந்துட்டு இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்துட்டு ரோஹனை வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப வந்துட்டு ரோஹனை தான் பிடிச்சிருக்கு. அந்த ஃபீலிங் எனக்கு இவ்வளோ நாளாக வீர் கூட கூட கிடைக்கல. இப்போ எனக்கு ரோஹன் கூட கிடைக்கிது. இதுதான் வந்துட்டு லவ்வா? ஐயோ கடவுளே, நான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோம், அதெல்லாம் நடக்குது. வீரையும் வந்துட்டு ஏமாத்தணும்னு நினைக்கல. நான் சந்தோஷமா இல்லாமல் எப்படி நான் வீரை மட்டும் சந்தோஷமா வச்சுக்க முடியும்? எனக்கு ரோஹன் கூட தான் சந்தோஷம் இருக்கு. அப்போ நான் ரோஹனை தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறா. அப்போ பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட முஸ்லீம் மனசுலேயே ரோஹன் வந்துட்டா இனிமேல் எங்களோட லவ் ஸ்டோரியாக தான் இருக்கும். நம்மளோட பரிக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க அக்கா வந்துட்டு ஒழுங்கா பேசல, அவள் பாட்டுன்னு போயிட்டாடே சொல்லிட்டு கதவு கிட்ட போய் தட்டி நீ ஓகேவா மிஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அவளே அழுதுகிட்டே கேட்குறா. அவள் வந்துட்டு ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்கிறா, இங்கே பாருங்க ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். வீரும் வரா. வந்துட்டு வீருக்கிட்ட போயிட்டு என்னாச்சு மிஸ்டேக், ஏன் இப்படி இருக்கா, எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் பயந்துருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட வீரும் போயிட்டு டோர் தட்டிட்டு நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நான் ஓகே தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி நானும் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீழே இறங்கி போகிறான். நம்மளோட ரோஹன் வந்துட்டு நம்மளோட ரோஹன் வந்துட்டு வந்துட்டு இருக்கும் போது நம்ம வீர் வந்துட்டு பார்த்து கோவத்தோடய வரான். இது பார்த்துட்டு ரோஹனுக்கு ஒன்றும் புரியல, இவந்துக்கிட்டா கோவமாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு கீழே இறங்குறான். வந்தோடனே சட்டையை பிடிச்சி எப்படா நீ இப்பெல்லாம் பண்ணலாம், எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறியா, முதுகில் வந்து குத்துறியா, எங்கள் அப்பா அம்மாலாம் உன்னை பையன் மாதிரி தானே பார்த்துக்கிட்டாங்க, நானும் என்னோட தம்பி மாதிரிலடா பார்த்துக்கிட்டேன், எனக்கு எப்படா நீ இப்படி வந்துட்டு என்னோட மிஸ்ட்ரியை வந்துட்டு உன்னோடதாக்கிக்க நினைப்ப அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் வேணாம் ஒன்றுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பேசிட்டு இருக்கான். இவனுக்கு என்னடா தெரியும் பார்த்தா இதெல்லாம் நம்ம ரோஹனோட கற்பனை காண்டிட்டு இருக்கான் நம்ம ரோஹன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயோ நம்மளோட ஃப்ரெண்டுக்கு இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை வந்துட்டு ரிட்டர்ன் எடுத்துட்டு போறான். இதை வந்துட்டு நம்ம அருணாவை பார்த்துட்டு ரோஹன் 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 கத்திட்டு இருக்கான். அவெல்லாம் கொஞ்சம் கூட கேட்காம ஸ்பீடா வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் காலிங் பில் சவுண்ட் வருது. நம்மளோட பரியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அருணாவை தான் வந்திருப்பான். வந்துட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு மிஸ்டேக் கேட்கும். அருணாவை தான் அப்படின்னு சொல்கிறான். சரி வந்து ரோஹன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ரோஹன் வந்தானா அப்போ எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டேக் ஆர்வமாக கேட்குறா. இல்லை நான் வந்துட்டு கீழே தான் பார்த்தேன், நானும் ரோஹன் ரோஹன் கூப்பிட்டாங்க, கொஞ்சம் கூட கண்டுக்காம ஸ்பீடாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மிஸ்டேக் ஒன்றுமே புரியல. அக்காவும் தங்கச்சி ஒரே டைமில் எப்போ பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட அருணாவுக்கு ஒன்றுமே புரியல, இவனடா இது ரெண்டு பேரும் ஒன்றா கேட்குறாங்க. வந்துட்டு கீழே நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கும் போது தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னா வந்துட்டு நம்ம மிஸ்டி மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கு ரோஹன், ஏன் ரோஹன் என்னை விட்டு போன, வீட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே வெளியே சொல்லிட்டு இருக்கா. இங்க வந்துட்டு நம்ம ரோஹனை தான் காட்டுறாங்க. ரோஹன் வந்துட்டு கார் ஓட்டிட்டு வரைக்கும் மிஸ்டேக் பார்த்து எல்லா மூமெண்ட்ஸையும் நினச்சி பார்க்குறேன். அந்த கொண்டையை ஊற்ற விட்டது, அவன் வந்துட்டு கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் சண்டை போட்டது, அந்த பூவால் அடித்தது, அந்த டவலுக்காக சண்டை போட்டது, எல்லாமே A to Z இப்போ வரைக்கும் எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். நினச்சி பார்த்துட்டு காரை விட்டு கீழே இறங்கிடுறான். இறங்கிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அவனோட ஃப்ரெண்டு தான் அவனுக்கு நினப்பு வரான். ஏன்னா பத்திரிக்கையிலையும் சரி அவனோட ஃப்ரெண்டு அவ்வளோ நம்புகிற மாதிரி தானே வந்துட்டு வீர் இருப்பான். ரோஹனை ரொம்ப நம்புறான்ல, அதெல்லாம் நினச்சிட்டு நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, வந்துட்டு என் ஃப்ரெண்டை வந்துட்டு நான் இது பண்ணக்கூடாது, அவனை நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, ரொம்ப நம்புறான், இப்படிலாம் அவனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுலயும் நினைச்சிட்டு இருக்கும் போது வந்துட்டு யாரோ கால் பண்ற மாதிரி இருக்கு. யாரான்னு பார்த்தா மிஸ்டி தான் கால் பண்றா. மிஸ்டி கால் பண்ணிட்டு அட்டன் பண்ணாம இல்லை மிஸ்டி நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன், அப்படியே இருந்தாலும் கில்ட் என்னை விடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரி அடுக நம்மளோட மிஸ்டி ப்ளீஸ் ரோஹன் கால் அட்டன் பண்ணு, இப்போ என்னை விட்டு போகாத, நான் செய்கிற டைம்ல நீ போகாத, என்னை தள்ளி போகாத, தயவு செஞ்சு கால் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு சரி அழுகுறா. ஸ்ரீ மனசுல வந்துட்டு ரோஹன் மேல வந்துட்டு ஒரு காதல் வந்துருச்சு. நம்மளோட ரோஹன் வந்துட்டு ஃப்ரெண்டுக்காரன் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணாலும் அதை அவாய்ட் பண்றான் ஃப்ரெண்டுக்காரனுக்காக. நம்மளோட மிஸ்டர் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா நம்மளோட ரோஹன் ஃப்ரெண்டுக்காரனுக்காக பார்க்குறான். அப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.